ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம கலர் பேலன்சிங் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இமேஜ் மெனூஸில் வந்து நம்ம எல்லாமே பார்த்தோம். ஆனால் நமக்கு அத்தியாவசியம் மீன்ஸ் நமக்கு ப்ராக்டிக்கலாக நமக்கு யூஸ் ஆகக்கூடிய இந்த ஆப்ஷனை வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கூட இருக்க சொல்ல போகிறேன். ஸோ இப்போ ஒரு இமேஜ் நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த இமேஜை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு தெரியுது, இது வந்து நார்மலாக ஃபோட்டோ டெப்த் கலர் நமக்கு இல்லை. ஆக்சுவலாக சேயானும் இருக்குது, மெஜந்தாவும் ஏறி இருக்குது இதில். ஸோ இப்போ கலர் பேலன்சிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெனுவில் போய் எடுக்க சொல்லி தந்தேன். இப்போ உங்களுக்கு எப்படி சொல்லி தரேன்னா ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ண சொல்ல போகிறேன். ஸோ கலர் பேலன்ஸ்னாலே பின்னு தொடங்குது. ஸோ கண்ட்ரோல் பி யூஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோலை நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு பியை யூஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பேலன்ஸ் வந்து இங்கே வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து எல்லோ வேணும்னா எல்லோ கூட்டிக்கலாம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பேலன்சிங் வந்து தெரியுது. ஸோ இந்த பேலன்சிங்கை பொறுத்தவரை நான் உங்களுக்கு என்ன தான் கிளாஸ் எடுத்தாலும் ஸோ நீங்கள் இதை ஒவ்வொரு ஃபோட்டோவை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு இதோடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ கலர் பேலன்சிங் பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு வந்துடுது. அதே மாதிரி இதில் கர்வ்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கர்வ் ஆப்ஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இமேஜில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் கர்வ்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதோட ஷார்ட்கட் கீஸ், நீங்கள் ஏதாவது ஷார்ட்கட் கீஸ் டவுட்ஸ்னால் இந்த சைடில் நீங்கள் பார்த்துக்கலாம், கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்ட்ரோல் எம். ஏன்னா இந்த கலர் பேலன்சிங்கும் கர்வ்ஸும் வந்து நமக்கு அடிக்கடி வரக்கூடிய ஆப்ஷன். ஸோ இப்போ நீங்கள் இதை அப்படியே தூக்கி மேலே விட்டிங்கன்னா ஈவனாக உங்களுக்கு எல்லா இடமும் உங்களுக்கு கலரிங் ஆகும். ஸோ இப்படி லோ பண்ணிங்கன்னா ஈவனாக எல்லா இடமும் டார்க் ஆகும். ஸோ அதை லைட்டிங்காக கூட யூஸ் பண்ணலாம். சிலவங்க இந்த இன்டோர் ஸ்டுடியோவில் நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்து கொஞ்சம் லைட்டிங் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி லெவல்ஸ் பார்த்திங்கன்னா அதோடைய ஷார்ட்கட் கீஸ் வந்து கண்ட்ரோல் எல். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஷேடோ, மிட் டோன், ஹைலைட்ஸ். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தேவையான இடத்துக்கு ஷேடோஸ் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹேர் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கொஞ்சம் ஷேடோ அப்ளை ஆகணுன்னா ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மிட் டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜை இந்த கலர் பேலன்ஸ், கர்வ்ஸ், லெவல்ஸ் இந்த 3 ஆப்ஷனும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து கலரிங்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ லைட்டிங்கை வந்து கொடுக்க போகிறீங்க. ஸோ அதனால் இந்த ஆப்ஷனை கூட ஒர்க்காக அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதை ஒர்க் பண்ணி பார்த்துக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் டெக்ரெதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் நாங்கள் புது வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக எங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நன்றி.